ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 9th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.5 என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் தசம எண்களை p/q வடிவில் மாற்றுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்க உள்ள தசம எண்களை p/q வடிவத்துல மாத்தணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இத எப்படி எடுத்துக்கணும்னா x = 0.3 பார். 0.3 பார்னா என்னது, 0.333 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ இதை வந்து என்ன செய்ய போறோம்னா 10ஆல பெருக்க போறோம். எதனால 10ஆல பெருக்கிறோம், இங்க பாருங்க இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, இதுல தசம புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் வந்து மாறி மாறி வருதுன்னு பார்க்கணும். எத்தனை நம்பர், ஒரே ஒரு நம்பர் தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கு, அப்படிதானே? அப்ப இதை வந்து என்னது 10ஆல பெருக்கணும். ஒரு நம்பர்னா 10ஆல, 2 நம்பர்னா 100ஆல, அந்த மாதிரி. சரிங்களா, இப்போ ஒரு நம்பருங்கிறதுனால 10ஆல பெருக்கணும். சரிங்களா, இதை வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடா எடுத்துக்கோங்க. ஒன்னாவது சமன்பாடா 10ஆல் பெருக்கணும். பெருக்க கிடைப்பது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னதுன்னு பார்ப்போம். சரிங்களா, 10ஆல பெருக்கணும்னா இங்க என்ன வரும், 10x ஈக்குவல் டு இங்க என்னது வரும், இந்த இதை தான் இப்படி எழுதிப்போம். சரிங்களா, அப்ப இந்த நம்பரை மட்டும் 10ஆல பெருக்கினா போதும். என்ன வரும், 10ஆல பெருக்கணும்னா ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வரும். அப்போ 3.333 இந்த மாதிரி வரும். சரிங்களா, இப்போ இந்த இதுல எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, அப்படிதானே? அதனால என்ன செய்ய போறோம்னா, இப்ப வந்து இதை வந்து 2வது சமன்பாடா எடுத்துட்டு 2ஐயும் 1ஐயும் கழிக்க போறோம். சரிங்களா, 2ல இருந்து 1 கழிக்க போறோம். 2 - 1. சரியா, என்ன வரும், 2வது சமன்பாடு என்னது, 10x. சரியா, 2வது சமன்பாடு 10x மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது எழுதுங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்னதுல இருக்கு, 10x, இங்க x. அப்ப 10x மைனஸ் x ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு உள்ளது இப்போ. சரிங்களா, இந்த இதுல என்னது இருக்கு, 3.3333 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இங்க என்னது இருக்கு, மைனஸ் 0.3333 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா, இப்ப பாருங்க 10xல இருந்து ஒரு எக்ஸ கழிச்சோம்னா என்ன வரும், நம்மளுக்கு 9xன்னு வரும். சரிங்களா, இப்ப இந்த இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, பாருங்க 333 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இங்க 0.333 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இங்க எல்லாமே என்னதான் வரும், 0 0 0. இங்க என்ன வரும், புள்ளி வச்சு 3. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், இங்க 3ன்னு வரும். சரிங்களா, இப்ப எக்ஸ மட்டும் வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு போகல, இங்க வந்து பெருக்கல்ல இருக்கு. சரிங்களா, 9 வந்து பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் வரையில வகுத்தல்ல வரும். அப்போ 3/9 அப்படின்னு வரும். சரிங்களா, இப்ப வந்து இதை அடிச்சோம்னா 1 3 3 3 9. அப்போ இதோட ஆன்சர் என்னது, 1/3. பின்ன வடிவத்துல மாத்தியாச்சா, p/q வடிவத்துல நம்ம மாத்திட்டோம். சரிங்களா, அப்ப இதோட ஆன்சர் என்னது, 1/3. அடுத்து 2வது 2.124 கொடுத்துருக்காங்க. அதை x ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, 2.124 இது x ஈக்குவல்ட்டு 2.124 அடி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இப்ப பாருங்க இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் இதா வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்ப பாருங்க இதை வந்து எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது, 1 2 3 நம்பர் தான் மாறி மாறி வருது. அப்ப எத்தனையால பெருக்கும், 1000ஆல. சரிங்களா, ஒரு நம்பருங்கும் போது 10ஆல பெருக்கணும், 2 நம்பர்னா 100ஆல பெருக்கணும், 3 நம்பர்னா இப்ப 1000ஆல பெருக்க போறோம். சரிங்களா, 1000ஆல் பெருக்க கிடைப்பது. சரிங்களா, பெருக்கவும் இல்லாட்டி 1 என்னது, சமன்பாடு 1 வந்து 1000ஆல பெருக்க போறோம். என்ன வரும், 1000x ஈக்குவல் என்ன வரும், ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்க வராது, 1 2 4 3 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வரும். சரிங்களா, புள்ளி 1 2 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, 3 ஸ்தானம் கழிச்சு 1000ஆல பெருக்கும் போது என்னது, 3 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வரும். சரியா, இப்ப பாருங்க இதை வந்து 2வது சமன்பாடா வச்சுக்கோங்க. இப்போ 2ல இருந்து 1 கழிப்போமா, என்ன வரும், 2 - 1. எப்படி கழிப்போம், ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது என்னது, 1000x மைனஸ் இந்த பக்கம் உள்ள இது எக்ஸ். சரிங்களா, அடுத்து ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ளது என்னது, 2124.124 மைனஸ் இந்த பக்கம் உள்ளது என்னது, 2.124 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா, இப்ப இதை ரெண்டே கழிங்க, என்ன வரும், 1000xல இருந்து ஒரு எக்ஸ கழிச்சோம்னா 999x ஈக்குவல் டு இந்த இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும் பாருங்க, 24 124. இங்க 2 இந்த ஸ்தானத்துக்கு முன்னாடி என்னது இருக்கு, 2 தான் இருக்கு. அதே மாதிரி இங்க 124 ஒரு தடவை மட்டும் போட்டுக்கிறோம். சரிங்களா, 0 0 0. இங்க வந்து என்னது, 4ல இருந்து 2 போச்சுன்னா எத்தனை வரும், 2. அப்போ 2124
22 சரிங்களா. அப்ப ஆன்சர் என்ன வருது 2122 சரிங்களா. நம்மளுக்கு இப்ப எக்ஸ் தான் வேணும். இங்க வந்து பெருக்கல்ல இருக்கு, இந்த சைடு வரும்போது என்னது வகுத்தல்ல வரும் அப்படிதானே. அப்போ பை 999 சரிங்களா. இதுதான் என்னது ஆன்சர். பி பை கியூ வடிவத்துல மாத்தியாச்சு சரிங்களா. அடுத்து மூணாவது சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க 0.45 த பார். 5க்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 5க்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இப்படி எழுதலாம் 0.45 தான் என்னது மாறி 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 வருது அப்படிதானே. அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் 10ஆல பெருக்கிக்கோங்க. 5 தானே மாறி மாறி வருது. அப்போ ஃபர்ஸ்ட் 10ஆல பெருக்கிக்கோங்க. சமன்பாடு 1 வந்து எத்தனையால 10ஆல பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன வரும் 10x ஈக்குவல் டு என்னது இந்த ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துடும். அப்ப 4 புள்ளின்னு வரும். 5 5 5 5 5 சரிங்களா. இப்போ இதை வந்து ரெண்டாவது சமன்பாடா எடுத்துக்கோங்க. மறுபடியும் இதை என்ன செய்யணும்னா மறுபடியும் ஒரு 10ஆல பெருக்கணும். ஏன்னா 5 மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படிதானே. அதனால மறுபடியும் ஒரு 5ஆல பெருக்குங்க. 2 வந்து எத்தனை 10ஆல பெருக்குங்க. 10ஆல் பெருக்கவும் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு இங்க 100x வரும். 10 × 10 என்னது 100 அப்படிதானே. 100 100x ஈக்குவல் டு இங்க 10ஆல பெருக்கும் போது என்ன வரும் 45. ஒரு ஸ்தானம் தள்ளி மறுபடியும் புள்ளி வரும். 45.555 இந்த மாதிரி வரும் சரிங்களா. இப்போ இது மூணாவது இது வச்சுக்கோங்க. இப்போ 3ஐ 2ஐ கழிங்க. 3 - 2 என்ன வரும். மூணாவது சமன்பாடுல ஈக்குவல் இந்த பக்கம் என்னது இருக்கு 100x. அடுத்து ரெண்டாவது சமன்பாடுல ஈக்குவல் இந்த பக்கம் 10x - 10x ஈக்குவல் டு இதுல இந்த சைடு என்னது இருக்கு 45.555 மைனஸ் இதுல என்ன இருக்கு 4.555 சரிங்களா. இப்ப பாருங்க 100xல இருந்து 10x கழிச்சோம்னா என்ன வரும் 90x. இப்போ இந்த இதுல ஈக்குவல் இந்த பக்கம் புள்ளிக்கு இந்த பக்கம் 0 ஆயிரும் அப்படித்தானே. 0 ஆயிரும். அடுத்து 45ல இருந்து 4 கழிச்சோம்னா என்ன வரும் 45ல இருந்து 4 கழிச்சோம்னா 41. அப்போ ஈக்குவல் டு என்னது 41 90x. நம்மளுக்கு இப்ப எக்ஸ் மட்டும் தான் வேணும். என்ன செய்வோம் இந்த 90 இந்த சைடு கொண்டு வருவோம். எப்படி வரும் வகுத்தல்ல வரும். பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல்ல வரும். அப்போ இதோட ஆன்சர் என்னது 41/90 சரியா. அடுத்து நாலாவது இது பாருங்க 0.568க்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் இந்த 5 மட்டும் இந்த புள்ளிக்கு இந்த சைடு கொண்டு வரணும். அதனால என்ன செய்வோம் 10ஆல பெருப்போம். ஃபர்ஸ்ட் இதை வந்து x = எடுத்துக்கோங்க. 0.568 68 தான் என்னது மாறி மாறி வருது சரிங்களா. 68க்கு மட்டும்தான் பார் போட்டிருக்காங்க. அதனால 68 மட்டும்தான் மாறி மாறி வருது சரியா. இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து என்னது ஃபர்ஸ்ட் 10ஆல பெருக்கணும் சரிங்களா. வந்து 1வது சமன்பாட 10ஆல பெருக்கணும். பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்க 10x ஈக்குவல் டு இங்க என்ன வரும் ஒரு ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வரும். அப்ப 5.686868 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு சரிங்களா. இதை வந்து ரெண்டாவது இதா வச்சுக்கோங்க. இப்ப 2 வந்து என்ன செய்ய போறோம்னா இங்க 6 8 தானே மாறி மாறி வருது 6 8 அப்போ 2 ஸ்தானம். அப்போ 2 ஸ்தானம்னா என்ன செய்வோம் 100ஆல பெருக்கணும். அப்போ 2 ஸ்தானம்னா எத்தனை 100ஆல பெருக்கணும். எத்தனாவது சமன்பாடா ரெண்டாவது சமன்பாடை தான் 100ஆல பெருக்கணும் சரிங்களா. 100ஆல பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் இங்க 100ஆல பெருக்கணும்னா 10 × 100 1000 ஆயிரும் அப்படிதானே. 1000x ஈக்குவல் டு இங்க வந்து 100ஆல பெருக்கும் போது 2 0 சேர்த்துருக்கோம். அதனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். 568.68 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரியா. இதை வந்து மூணாவது சமன்பாடா வச்சுக்கோங்க. இப்போ 3ல இருந்து 2 கழிங்க. 3 - 2 இப்ப பாருங்க மூணாவது சமன்பாடுல இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்னது இருக்கு 1000x மைனஸ் இதுல ரெண்டாவது சமன்பாடுல என்ன இருக்கு 10x ஈக்குவல் டு இந்த இதுல இந்த பக்கம் என்னது இருக்கு 568.68 இருக்கு சரிங்களா. மைனஸ் இங்க என்னது இருக்கு 5.6868 சரியா. இப்ப பாருங்க 1000ல இருந்து 10 கழிச்சோம்னா என்ன வரும் 990 x ஈக்குவல் டு இங்க வந்து இந்த பக்கம் இல்லது எல்லாத்தையும் 0 ஆயிரும் அப்படிதானே. கழிச்சோம்னா 0 ஆயிரும். இப்போ இந்த சைடு 568ல இருந்து 5 கழிச்சோம்னா எத்தனை வரும் 563 சரியா. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது 563.
இப்போ இந்த இதுல என்ன செய்வோம், எக்ஸ் மட்டும் தான் வேணும். இந்த இதை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா வகுத்தல்ல வரும் 990. இப்போ இதோட ஆன்சர் என்னது, 563/990. அப்போ P/Q வடிவத்துல மாத்தியாச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சு. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.